வாங்க இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் கொஞ்சம் சுவையாக செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். அது நல்லா காயட்டும். பாருங்க, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், அன்னாச்சி பூ ஒன்று எடுத்திருக்கேன், ஏலக்காய் ஒரு 5, பட்டை 2, லவங்கப்பூ ஒரு 5. அப்படி எண்ணெயிலே வதக்கிடுவோம். கொஞ்சம் வரும் வெங்காயம் பாருங்கள், பாதி நல்லா வதங்கிடுது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அப்படியே வறுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் 2. ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் காரத்துக்காக. தக்காளி 3 பீஸ் எடுத்துக்கோம், அப்படியே போட்டுடலாம். இதுவும் அப்படியே வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தேவையான அளவு கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்படியே நல்லா வதக்கிடுவோம். நல்லா ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் துருவி. அதை அப்படியே இதில் போட்டுடுவோம். கிராம் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்காக தான் இந்த அளவெல்லாம் இதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூட தேங்காய் சாதம் நல்லா சுவையாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்தால். அதுக்காக தான் இந்த மெத்தடில் செய்கிறேன். அப்படியே ரைஸும் ஒன்றா போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி, நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்க அந்த கப்பில் வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்தால் 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு செக் பண்ணி போட்டுடலாம். வாங்க, ஃபுல்லாக விசில் 5 விசில் வந்துடுது. அப்படியே பாருங்கள். நல்லா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுது. சூப்பராக அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அப்படியே வேக வச்சுருக்கேன். இந்த அப்படியே மேலே போட்டுடலாம். கொஞ்சம் புதினா அப்படி மேலே, கொத்தமல்லி புதினா லைட்டாக. நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே லைட்டாக போட்டுடலாம் வாசனைக்காக. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா நெய்லாம் போட்டு வாசனையாக நல்லா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுது. அப்படியே இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மிக்ஸ் பண்ணி பாருங்கள், சுவையான தக்காளி சாதம் டேஸ்டியாக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் பாலோட இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வேலூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.